कृष्ण प्रेष्ठाय बोधे श्रीमते जयपताक स्वामिनिधि नमने नमः आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगतदामदाय नगर ग्रामदारिणे नमः ओं विष्णुपदाय कृष्ण प्रेष्ठाय बोधले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नमने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी बाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामाह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवं च श्रीरूपं साग्रजनं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपे सकोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा चिन्तिभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा डिवाइन ग्रेस भक्ति வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜாய். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு எந்த ஸ்லோகம் படிக்கணும் மாதாஜி? லாஸ்டா பிரபு எது வரைக்கும் எடுத்தாரு? மச்சாச்சி தெரியல மச்சாச்சி, ஏன்னா அன்னைக்கு நான் ஃப்ரைடே வரல. சரிங்க. 30 பதம் 30ஓட என்னது மச்சாச்சி? பதம் ஆமாங்க. நான் அதுக்கப்புறம் பிரபு எடுத்தாரே. ஆமாங்க, அதுதான் எந்த தெரியல மாதாஜி. வேற யாரா சொல்ல முடியுமா? சுந்தரி மாதாஜி, பத்மா மாதாஜி. ஃப்ரைடே நானும் வரல மாதாஜி. மாதாஜி புக் இல்ல மாதாஜி கிட்ட. அப்படிங்களா? நினைக்கிறேன் மாதாஜி. 30 நான் எடுத்ததோட முடிக்குது மாதாஜி. அதுக்கப்புறம் பிரபு எடுத்தாரு. சரி 36 வேண்டாம், 35ல இருந்து எடுக்கலாம். சரிங்க. 35வது ஸ்லோகம். डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय. भक्त्यन्ति ते मे रुचिराणि अम्बसन्द प्रसन्न वक्त्रारुण लोचनानि रूपाणि दिव्यानि वरप्तानि साहं वासं सप्रु हनीयां वदन्ति. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மச்சாச்சி. மொழிபெயர். ஓ என் அன்னையே, காலையில் உதிக்கும் கதிரவன் போன்ற கண்களுடன் கூடிய என் வடிவத்தின் சிரித்த முகத்தை என் பக்தர்கள் எப்போதும் பார்க்கின்றனர். இரக்க குணமுள்ள என் பல்வேறு திவ்ய வடிவங்களை அவர்கள் பார்க்க விரும்புகின்றனர். மேலும் அவர்கள் என்னுடன் நட்புடனும் பேசுகின்றனர். பொருள்வரை. மாயாவாதிகளும் நாத்திகர்களும் பகவானின் கோவில்களில் உள்ள தெய்வங்களின் வடிவங்களை சிலைகளாக ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் பக்தர்கள் சிலைகளை வழிபடுவது இல்லை. அவர்கள் பரமபுருஷ பகவானை அடைய அர்ச்ச அவதாரத்தில் நேரடியாக வழிபடுகின்றனர். அர்ச்சா என்பது இப்போது உள்ள நிலையில் நாம் வழிபடக்கூடிய வடிவம் என்பதை குறிக்கிறது. உண்மையில் நம்முடைய இப்போதைய நிலையில் பகவானை அவருடைய ஆன்மீக வடிவில் பார்க்க இயலாது. ஏனென்றால் நமது ஊன கண்களும் புலன்களும் ஆன்மீக வடிவை காண இயலாது. தனிப்பட்ட ஆத்மாவின் ஆன்மீக வடிவத்தை கூட பார்க்க இயலாது. ஒரு மனிதன் இறக்கும் பொழுது ஆன்மீக வடிவம் உடலை விட்டு எவ்வாறு வெளியேறுகிறது என்று நாம் பார்க்க முடியாது. அதுவே நமது புலன்களின் குறை ஆகும். நமது ஐம்புலன்களால் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பரமபுருஷ பகவான் அர்ச்சா விக்கிரகம் எனப்படும் ஒரு உகந்த வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த அர்ச்சா விக்கிரகம் அர்ச்சா அவதாரம் என்றும் சில சமயம் அழைக்கப்படுகிறது. அவரிடம் இருந்து அது வேறுபட்டதல்ல. பரமபுருஷ பகவான் வேறுபட்ட அவதாரங்கள் ஏற்பது போல அவர் களிமண், மரம், உலோகம், நகைகள் போன்ற பொருட்களால் உருவான வடிவங்களையும் ஏற்கிறார்.
பகவானின் வடிவங்களை சிற்பத்தில் அமைக்க அறிவுரை வழங்கும் சாஸ்திர கோட்பாடுகள் பல உள்ளன. இந்த வடிவங்கள் திடப்பொருட்கள் இல்லை. பகவான் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார் என்றால் பின்னர் அவர் மண்ணுலகப் பொருட்களில்தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாத்திகர்கள் வேறு விதமாக நினைக்கின்றனர். அவர்கள் எல்லாமே கடவுள் என்று பிரச்சாரம் செய்த போதிலும் கோவிலுக்கு சென்று பகவானின் வடிவத்தை பார்க்கும் பொழுது அவர் கடவுள் என்பதை மறுக்கின்றனர். அவர்களின் சொந்த கருத்துப்படி எல்லாமே கடவுள், பின்னர் ஏன் விக்கிரகம் பகவான் அல்ல? உண்மையில் அவர்களுக்கு கடவுள் பற்றிய கருத்து ஏதும் இல்லை. ஆயினும் பக்தர்களின் அன்புடன் பரவியது. அவர்கள் பகவானை வேறுபட்ட அவருடைய வடிவங்களில் பார்த்தவுடன் பக்தர்கள் அன்பில் தோய்ந்து விடுகிறார்கள். ஏனென்றால் நாத்திகர்கள் போல அவர்கள் பகவானுக்கும் கோயிலில் உள்ள அவர் வடிவத்திற்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் பார்ப்பது இல்லை. கோவிலில் உள்ள விக்கிரகத்தின் சிரித்த முகம் தூய்மையானதாக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. பகவானின் அலங்காரம் பக்தர்களால் மிகவும் போற்றப்படுகிறது. கோவிலில் உள்ள விக்கிரகத்தை எவ்வாறு அலங்கரிக்க வேண்டும், கோவிலை எவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டும், விக்கிரகத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று கற்றுத்தருதல் ஆன்மீக ஆசிரியரின் கடமையாகும். விஷ்ணுவின் கோயில்களில் பல்வேறுபட்ட வழிமுறைகள், விதிகள், ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. பக்தர்கள் அங்கு சென்று தெய்வத்தை, விக்கிரகத்தை பார்க்கிறார்கள். அதன் வடிவத்தை ஆன்மீக நிலையில் அனுபவிக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா விக்கிரகங்களும் கருணை மிகுந்தவை. பக்தர்கள் தங்கள் மனத்தை விக்கிரகத்தின் முன் வெளிப்படுத்துகிறார்கள். பல நேரங்களில் விக்கிரகமும் பதில் தருகின்றது. ஆனால் ஒருவர் பகவானுடன் பேசுவதற்கு மிகவும் உயர்ந்த பக்தராக இருக்க வேண்டும். சில சமயம் பகவான் பக்தர்களுக்கு கனவுகள் மூலம் செய்தி தெரிவிக்கிறார். பகவானுக்கும் பக்தருக்கும் இடையில் பரிமாற்றப்படும் இந்த உணர்வுகள் நாத்திகர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உண்மையில் பக்தர்கள் அவற்றை அனுபவிக்கிறார்கள். பக்தர்கள் எவ்வாறு பகவானின் அலங்கரிக்கப்பட்ட திருமேனியும் திருமுகத்தையும் பார்க்கிறார்கள், அவர்கள் பக்தி தொண்டில் எவ்வாறு அவருடன் பேசுகிறார்கள் என்று கபில முனிவர் விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, அன்மியூட் ஆகல. ஓ சரி ஓகே, சரி. சரிங்க. அப்போ விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது பகவான் வந்து நமக்காக அவர் கருணையுடன் அவருடைய லோகத்திலிருந்து, அவருடைய லோகம் மிகவும் உன்னதமானது. அந்த உன்னதமான லோகத்திலிருந்து அவர் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இந்த ஜீவராசிகளை கடைந்தேற்றுவதற்காக, நமக்கு கருணை புரிவதற்காக அவர் பல பல அவதாரங்களை, கோடிக்கணக்கான அவதாரங்களை எடுத்து இங்க விக்கிரக வடிவமாகவும் நமக்கு வருகிறார். அந்த விக்கிரக வடிவம் அது கல்லாகவோ மண்ணாகவோ இல்ல உலோக வடிவிலோ மரம், களிமண், இந்த மாதிரி எந்த பொருட்கள்ல வேணாலும் இருக்கலாம். அது சுயம்புவாகவும் இருக்கலாம், தேவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்ல மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். எல்லாத்துலயும் அவர் உள்ள இறங்கி நமக்காக அவர் எல்லாம் நமது அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக. அப்போ ஒரு ரூபமே இல்லாம பக்தி பண்றதை விட சிலா விக்கிரகமாக நமக்கு பகவான் அவர் வடிவத்தை இங்க வெளிப்படுத்துறார். அதன் மூலமா நாம் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும். இப்போ ஒண்ணுமே இல்லாம பக்தி பண்ணணும் அப்படின்னா சிலருக்கு அதுல நம்பிக்கை வராது. அப்போ பகவான் அந்த விக்கிரக ரூபத்தில் பிரதிமா மூர்த்தி நகிதோ சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன. இப்ப பகவான் வெறும் கல்லோ மண்ணோ சிலையோ கிடையாது. அவர் சாக்ஷாத் பகவான் நமக்கு அங்க எழுந்தருளி இருக்கிறார். அதன் மூலமா அவர் நாம சகுண வழிபாடு, அதாவது முக்குணங்கள் கொண்ட வழிபாடு. இப்ப பகவானுக்கு பசிக்கிறது கிடையாது, தாகம் எடுக்கிறது கிடையாது. ஆனா நாம படைக்கிறோம். பகவானை குழந்தையாகவே நினைச்சு வாத்சல்ய பாவத்துல அவருக்கு ஐயோ அவருக்கு பசிக்குமே அப்படின்னு காலையில கொண்டு போய் சீக்கிரமா போகா வச்சு அதை பிரசாதமா மாற்றி அப்புறம் சாப்பிடுவாங்க. அவருக்கு டெய்லி தீர்த்தம் வைக்கிறோம், அவருக்கு தாகம் எடுக்குமே அப்படின்னு. அவருக்கு குளிப்பாட்டுறோம், ட்ரெஸ் பண்றாங்க, மாலை கட்டி அவருக்கு அணிவிக்கிறாங்க, அவர் கூட கொஞ்சி பேசுறாங்க. சோ ஒரு வீட்டுல பகவானே அங்க இருக்கிறதுனால அந்த வீட்டுல நம்முடன் பகவான் இருக்கிறார், அதனால கத்தி பேசக்கூடாது, அவர் தூங்குற நேரம், அவர் இருக்கிறதுனால மோசமான செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வோட அவங்க செயல்படுவாங்க.
சோ பகவான் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த மாதிரி விக்கிரக ஆராதனை பண்ற இடத்துல குடியிருக்கிறதுனால அவங்க பகவானுடன் ஒன்றி வாழ்கிறார்கள். இது அவங்க நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துது. ஆனா நாத்திகர்களோ இல்ல அருபவாதிகளுக்கோ அந்த உணர்வு வராது. ஏன்னா பகவானே அவங்க ஒரு நபரா பார்க்கறது இல்ல. ஏன்னா அவஜானந்தி மாமூடா அவங்கெல்லாம் அவங்க பகவான் மனிதராக பிறக்கும் போது ஏதோ முக்குணங்களுக்கு உட்பட்டவர், அப்போ மறுபடியும் உடலை விடுக்கும் போது அவர் பகவான் ஆயிடுறார். அந்த கருத்துக்கள் தவறான கருத்துக்களை கொண்டவர்களை பகவான் மேலும் மேலும் குழப்பத்தில் உள்ளாக்குகிறார். ஆனா யார் பகவானை நம்பி முழுமையாக ஸ்ரத்தையுடன் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் தந்து அவங்க விக்கிரக வழிபாடு பண்ணும்போது அவங்களோட அன்பு பரிமாற்றம் பண்றார். சில சமயம் அவர் கனவுல கூட தோன்றுவார். சில சமயம் தூய பக்தர்களுக்கு சிலாரூபத்திலையும் பேசுவார். அப்போ நம்ம குரு மகாராஜ் பார்த்தா அவர் ஒவ்வொரு கோயிலுக்கும் விசிட் பண்ணும்போது சிலா விக்கிரகம் முன்னாடி நிறைய நேரம் நிற்பார். அப்போ அவங்க செய்த தவறுகள் சில சமயம் போகாவே அவங்க சரியா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப நான் போன மாயப்பூர் பக்கத்துல ராஜபூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜெகநாதர், சுபத்திரமை, பலதேவர் இவங்க சிலை வச்சிருக்காங்க. அப்போ அவங்க அந்த சிலைக்கு அந்த சரியா அவங்க போகா பிரசாதம் கொடுக்கல, பிரசாதம் வைக்கல. அப்போ அங்க போன குரு மகாராஜ் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, இங்க எனக்கு சரியா போகா கொடுக்கறது இல்ல அப்படின்னு. அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, ஏன் சரியா கொடுக்கல அப்படின்னு சொல்லி. இல்ல ஃபைனான்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு, அதனால வைக்க முடியல அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் ரொம்ப அக்கறை எடுத்து பகவானுக்கு நல்லா பிரசாதம் எல்லாம் கொடுத்து நல்லா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சிலருக்கு நேர்லயே சொல்றாரு, தூய பக்தர்களுக்கு நேராவே பேசுறாரு சிலா வடிவத்துல. இது கோயம்புத்தூர் இஸ்கான்ல கூட ஒரு சமயம் ஒரு தவறு நேர்ந்தப்போ அவங்களுக்கு பளீர்னு ஒரு கன்னத்துல ஒரு அறை விழுந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய பக்கம் பார்க்கலாம். அப்போ பாஸ்ட் டைம்லயும் கூட பார்க்கலாம். கோபாலர் அவர் எப்படி சிலா விக்கிரகமாக சாட்சி கோபால் அவர் நடந்து ஒரு பிராமணருக்கு சாட்சி சொன்னார். அதே போல மாதவேந்திரபுரி அவருக்கு கனவுல எனக்கு சந்தனம் அரைச்சு நீ எனக்கு உடல் முழுவதும் பூசணும், சந்தன காப்பு. அந்த வெயில் காலத்துல பகவானுக்கு மேனி குளிர்ச்சியா இருக்கணும்னு சந்தன காப்பு போடுவாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீ மலேய நாட்டுல மலேய சந்தனம் அத போய் நீ எடுத்துட்டு எனக்கு பூசணும்னு சொல்லி. அப்ப அவர் போய் அதை எடுத்துட்டு வந்தார். இதெல்லாமே நம்ம பாஸ்ட் டைம்ஸ் பாக்குறோம். அப்போ அது வெறும் சிலா ரூபம் கிடையாது, இது பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனா மத்தவங்க நினைச்சுக்குவாங்க இது வெறும் கல், இது வெறும் மணல். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த பிராகிருத பக்தர் அப்படிங்கிற கீழ்நிலையில இருக்கிற பக்தர்கள் சிலாரூபத்து முன்னாடியே எப்படி அமரணும், அவங்களுக்கு உட்கார்ற பொசிஷன் கூட தெரியாது, காலை குத்துக்கால் வச்சு உக்காடுறது, சிலா ரூபத்து முன்னாடியே மற்றவங்களை குற்றம் பேசுறது, அங்கேயே சண்டை போடுறது, இல்ல அருவருப்பான செயல்கள் செய்யறது, இது எல்லாம் அந்த மோசமான பக்தர்கள். பக்திக்குன்னு சும்மா பக்தி பண்றோம்னு சும்மா வெறும் பேருக்காக கோயிலுக்கு வருவாங்க. ஆனா அங்க சிலா விக்கிரகம் முன்னாடி அவங்களுக்கு பகவான் இருக்கிற அந்த உணர்வு வராது. அதனால பகவான் முன்னாடியே வேண்டாத பேச்சுக்கள், வேண்டாத செயல்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நெகம் கடிக்கிறது, இது மாதிரி. பகவான் எப்படிப்பட்டவர், தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அவர் முன்னாடி இருக்கும்போது எவ்வளவு மரியாதை இருக்கணும். இப்போ ஒரு ராஜா முன்னாடி ரொம்ப லோ லெவல்ல இருக்கிற ஒருத்தன் போகும்போது என்ன பண்ணுவான், ரொம்ப குனிந்து பணிவாக கை கட்டி அடக்கமா எப்படி நிக்கிறானோ ஒரு சேவகன், அது போல பகவான் முன்னாடி நாமெல்லாம் நிக்கணும். ஆனா நம்ம நெஞ்ச நிமித்திட்டு சிலர் போவாங்க, செல்வந்தர்கள். அவங்க சாட்சாங்கமா விழுந்து தண்டம் போல விழுந்து தண்டவத் பிரணாம் கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பௌதிக செல்வத்துல ஆழ்ந்த அகங்காரத்துல ஊறி இருக்கிறதுனால பகவானுக்கு அவங்க பணிவு காட்ட மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே பகவான் இருந்து வந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் அவருடையது, என்னுடையது கிடையாதுங்கிற உணர்வு அவங்க கிட்ட கிடையாது. அவங்க நினைச்சுக்கிறாங்க, நான் பெரிய செல்வந்தன், எனக்கு கீழே நிறைய ஆள் இருக்காங்க, நான் நிறைய நாள் வாழ போறேன், எனக்கு அழிவு கிடையாதுங்கிற மாதிரி அந்த நேரத்துல இருப்பாங்க. ஆனா காலம் அடுத்த நிமிஷமே மாறலாம்.
இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு கிடையாது. இப்போ பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இடையில வேறுபாடு கிடையாது. இதை நாத்திகர்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பக்தர்கள் பகவானுடைய அதே குணங்களை பெற்றிருப்பதால் எப்படி அவங்க அந்த ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்கன்னு மற்றவர்களுக்கு புரியாது. ஏன்னா வெளிப்புறமா தான் பாக்குறாங்க. ஏன்னா வெளிப்புறமா பார்க்கும் பார்வை அனைத்துமே குறையுடையவை. நாம மோஸ்ட்லி இந்த உலகத்துல வாழ்றதே வெளிப்புற பார்வையினாலதான். நாம ஆழ்ந்து எதையுமே கவனிக்க மாட்டோம் உள்ளுணர்வுடன். அப்ப நம்மளுக்கு பார்வைக்கு படாத எதுவும், அந்த சூட்சுமமான எதுவும் தெரியறதே கிடையாது. அதை உணர்வதும் கிடையாது. அந்த நிலையில நாம எப்ப இருக்கிறோம், பாகவதம் படிக்கும் போதுதான் அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிற அந்த சூட்சும நிலையில ஆழ்ந்து நம்ம பகவானுக்கு பக்தி பண்றோம். மற்ற நேரங்கள்ல வெளிப்புற பார்வையில தான் இவன் ஆண், இவன் பெண், இது மகன், என் உடலில் இருந்து வந்ததுனால இது என் மகன் அப்படின்னு வெளிப்புற பார்வையிலால பக்தர்களை பாக்குறது கூட குறையுடைய பார்வையில பாக்குறோம். இவங்க அன்னைக்கு அப்படி பேசினாங்க, இவங்க அப்படி பேசினாங்க. சோ அவங்க ஆத்மா எல்லாரும் பகவானுடைய அங்கத்துணுக்கு அப்படிங்கிற உள்ளுணர்வுடன் பார்ப்பது கொஞ்சம் பக்தியில மேல்நிலைக்கு வரும்போதுதான் அது மாறுது. வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷ்ணகன். அடுத்தது ஸ்லோகம் 36. தைத்தர்ச்சனி யாவயவையுதார விலாசசாசே ஹிதவாமசுத்யை ஹிருதாத்மனோ ஹிருத பிராணாம் ச பக்திர் அனிச்சதோ மே கதி மன்வீம் பிரயுக்தே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிங்க. படிக்கிற மத்தாச்சு. புன்சிரிப்பும் கவர்ச்சியும் மிக்க பகவானின் அழகிய வடிவங்களை பார்த்து அவருடைய மிகவும் இனிமையான சொற்களை கேட்டு தூய பக்தர் ஏறக்குறைய பிற எல்லா ஈடுபாடுகளிலிருந்து விடுதலை அடைகின்றனர். அவர் பக்தி தொண்டில் ஆழ்ந்து விடுகிறார். அவருடைய விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட தனிப்பட்ட பெரு முயற்சியின்றி அவர் வீடு பேறு பெறுகிறார். பொருளுரை. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்று பக்தர்களில் 3 பிரிவினர் உள்ளனர். மூன்றாம் நிலை பக்தர்கள் கூட வீடு பேறு அடைந்த ஆன்மாக்கள் ஆவார்கள். அவர்களுக்கு ஞானம் இல்லாது இருந்தும் கோவிலில் உள்ள இறைவனின் அழகான அலங்காரத்தை பார்ப்பதன் மூலம் பக்தர் பகவானின் நினைவில் அப்பக்தர் ஆழ்ந்து பிற எல்லா உணர்வுகளையும் இழக்கிறார். ஒருவர் தன்னை கிருஷ்ண உணர்வு நிலையில் நிறுத்துவதாலும் பகவானின் தொண்டில் புலன்களை ஈடுபடுத்துவதாலும் மட்டுமே ஒருவர் உணர முடியாத வகையில் விடுதலை அடைகிறார். இதுவும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகிறது. புனித நூல்களில் விதித்துள்ளபடி மாசற்ற பக்தி தொண்டை செய்வதன் மூலமே ஒருவர் பிரம்மனுக்கு சமமாக உயர்ந்து விடுகிறார். பகவத்கீதையில் பிரம்ம பூயாய கல்பத்தை என்று கூறப்படுகிறது. உயிரினம் தன் உண்மையான நிலையில் பிரம்மனாக உள்ளது. ஏனென்றால் அது பரம பிரம்மனின் ஓர் அங்கமாகும். ஆனால் பகவானின் நித்திய தொண்டன் எனும் தன்னுடைய உண்மையான இயல்பை அவர் மறப்பதனால் அவர் மாயையால் பீடிக்கப்பட்டு அதில் மூழ்கி விடுகிறார். அவருடைய உண்மையான ஆதார நிலையின் மறதியே மாயையாகும். இல்லையேல் அவர் காலங்காலமாக பிரம்மன் என்றே கருதலாம். ஒருவர் தன் நிலை பற்றி உணர பயிற்றுவிக்கப்படும் பொழுது அவர் தான் பகவானின் தொண்டன் என்று புரிந்து கொள்கிறார். பிரம்மம் என்பது தன்னை அறியும் நிலையை குறிக்கிறது. பரம சத்தியத்தின் அறிவில் முன்னேறாத மூன்றாம் நிலை பக்தரும் பக்தியுடன் வணக்கங்களை அளிக்கிறார். பகவானை நினைக்கிறார். கோவிலில் பகவானை காண்கிறார். அர்ச்சா விக்கிரகத்தில் அர்ப்பணிக்க மலர்களும் பழங்களும் கொண்டு வருகிறார். அவர் உணர முடியாத வகையில் விடுதலை அடைகிறார். சிரத்தன்யா விதா பக்தர்கள் சிறந்த பக்தியுடன் தெய்வத்திற்கு வணங்கத்தக்க மரியாதையும் மற்ற உபச்சாரங்களையும் அளிக்கின்றனர். ராதை, கிருஷ்ணர், லட்சுமி நாராயணர், ராமர், சீத்தை ஆகிய அர்ச்சா விக்கிரகங்கள் பக்தர்களுக்கு மிகுந்த அழகுடன் தோன்றுகின்றன. அதனால் அவர்கள் கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியை பார்க்கும் பொழுது பகவானை பற்றிய எண்ணத்தில் முழுதும் ஆழ்ந்து விடுகின்றனர். அதுவே வீடு பெற்றுக்குரிய நிலையாகும். வேறு சொற்களில் கூறினார், கற்பனையின் மூலம் அல்லது பிற வழிகளின் மூலம் விடுதலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு மேலாக ஒரு மூன்றாம் நிலை பக்தர் கூட உன்னத தெய்வீக நிலையில் உள்ளார் என்று இங்கு உறுதி செய்யப்படுகிறது. சுகதேவ கோஸ்வாமி மற்றும் 4 குமாரர்கள் போன்ற அருவவாதிகளும் கூட பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசியின் நறுமணத்தாலும் அலங்காரத்தாலும் கோவிலில் உள்ள அர்ச்சா விக்கிரகங்களின் அழகாலும் கவரப்பட்டு பக்தர்கள் ஆயினர். அவர்கள் முக்தி பெற்ற நிலையில் இருந்த போதிலும்
அருவவாதிகளாய் இருப்பதை விட்டு பகவானின் அழகால் கவரப்பட்டு மீண்டும் பக்தர்களாயினர். இங்கு விலாச எனும் சொல் மிக முக்கியமானது. விலாச என்பது பகவானின் செயல்கள் அல்லது லீலைகளை குறிக்கிறது. ஒருவர் கோயிலுக்கு செல்வது அழகாக அலங்கரிக்கப்பட்ட தெய்வத்தை காண்பதற்கு மட்டுமல்ல, அதே சமயத்தில் கோவிலில் முறையாக கூறப்படும் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை அல்லது அது போன்ற இதர பிற இலக்கியங்களை அவர் காதால் கேட்க வேண்டும் என்பது கோவில் வழிபாட்டில் விதிக்கப்பட்டுள்ள கடமையாகும். ஒவ்வொரு கோவிலும் சாஸ்திரங்களின் பாராயணம் என்பது பிருந்தாவனத்தில் உள்ள முறையாகும். இலக்கிய அறிவு இல்லாத அல்லது ஸ்ரீமத் பாகவதம் அல்லது பகவத்கீதையை படிக்க நேரம் இல்லாத மூன்றாம் தர பக்தர்களும் பகவானின் லீலைகளை பற்றி கேட்கும் வாய்ப்பு பெறுகின்றனர். இந்த வழியில் அவர்கள் மனங்கள் எப்போதும் பகவானின் நினைவில் மூழ்கியிருக்கும். அவரது வடிவம், அவர் செயல்கள் மற்றும் அவரது தெய்வீக இயற்கையில் மூழ்கியிருக்கும். கிருஷ்ண உணர்வில் உள்ள இந்த நிலையே விடுதலை பெற்ற நிலையாகும். அதனால் பகவான் சைத்தன்யர் பக்தி தொண்டை செயற்படுத்துவதில் 5 முக்கிய வழிமுறைகளை பரிந்துரைக்கின்றனர். 1. பகவானின் புனித நாமங்களான ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பதை உச்சரித்தல். 2. பக்தர்களுடன் தொடர்பு கொண்டு முடிந்தவரை அவர்களுக்கு தொண்டு புரிதல். 3. ஸ்ரீமத் பாகவதம் கேட்டல். 4. முடிந்தால் அர்ச்சாவித் மூர்த்தியையும் அலங்கரிக்கப்பட்ட கோயிலையும் பார்த்தல். 5. பிருந்தாவனம் அல்லது மதுரா போன்ற இடங்களில் வசித்தல் முதலியவை. இந்த 5 வழிகளே ஒரு பக்தருக்கு மிக உயர்ந்த முழுமையடைந்த நிலையை அடைய உதவும். இது பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் உறுதி செய்யப்படுகிறது. அந்த 3ஆம் நிலை பக்தர்களும் கூட உணர முடியாத வகையில் விடுதலை பெற முடியும் என்பது எல்லா வேத இலக்கியங்களிலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க உத்தம பக்தர்கள், மத்தியம பக்தர், பிராகிருத பக்தர் அப்படின்னு 3 வகையான பக்தர்கள். நம்ம பக்தர்கள் அப்படின்னா எல்லாருமே பக்தர்கள்னு சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி பக்தர்கள்ல நாம பல விதங்கள் வேறுபடுத்தி பார்க்கணும். எல்லாரையும் பக்தர்னு சொல்லிட்டு அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க. ஏன்னா எல்லாருமே முக்குணங்களுக்கு உட்பட்டவர்கள். இந்த ஜட உலகில் இருக்கிறவங்க எல்லாருமே முக்குணங்களுக்கு உட்பட்டவர்கள். ஈவன் உயர்ந்த பக்தர்கள் கூட சில சமயம் தவறுகள் செய்யலாம். ஆனால் அவங்க பகவானால் ஆட்கொள்ளப்பட்டு மறுபடியும் அவங்க பகவானோட கண்ட்ரோல்ல வந்துடுறாங்க. அவங்க திருத்தப்படுகிறார்கள். அபிச்சே துராச்சாரே அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். சாதுர் ஏவச்ச மந்தவ்ய வேவஸ்தோசக அப்படின்னு. சோ தவறுகள் செய்தாலும் கூட உயர்ந்த பக்தர்கள் மறுபடியும் பகவானால திருத்தி ஆட்கொள்ளப்படுவதால் அவர்கள் பக்தர்கள் தான். அவர்களை நாம தூற்றக்கூடாது அப்படின்னு சொல்றார் பகவத்கீதையில பகவானே சொல்றார். அப்போ புன்சிரிப்பும் கவர்ச்சியும் மிக்க பகவானோட அழகிய வடிவங்களை பார்த்து அவருடைய மிகவும் இனிமையான சொற்களை கேட்டு தூய பக்தர்கள் ஏறக்குறைய எல்லா ஈடுபாடுகளில் இருந்து விடுதலை அடைகின்றனர். பிற ஈடுபாடுகள் அப்படின்னா பௌதிகமான ஈடுபாடுகள். அவங்க அதிகமா ஜீவன் முக்தா நிலையில அவங்களுக்கு பௌதிகமான ஈடுபாடுகள் கிடையாது. ஜீவன் மனித உடல்ல இருக்கும் போதே முக்தி பெற்ற ஆத்மாக்களாக அவர்கள் வலம் வருகிறார்கள். சோ சிலரெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்களும் மனிதர்கள் தான், சாதாரண மனிதர்கள் போட உடை உடுத்துறாங்க, அவங்க செயல் செய்யறாங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அப்போ இந்த 3 பிரிவு பக்தர்கள், உத்தம பக்தர்கள், மத்தியம பக்தர், பிராகிருத பக்தர், அந்த 3 பக்தர்களுமே வீடு பேரும் 3ஆம் நிலை பக்தர்கள் கூட வீடு பேர் அடைந்த ஆத்மாக்கள் ஆவர். ஏன்னா அவங்க முயற்சி பண்ணும்போது அந்த நிலைக்கு வருவாங்க. ஒரே நிமிஷம். அப்ப கோயில்ல உள்ள இறைவனின் அழகான அலங்காரத்தை பார்க்கறதன் மூலமா அந்த பகவானின் நிலையில அவங்க ஆழ்ந்து விடக்கூடும். ஏன்னா கோயிலுக்கு போய் விக்கிரக வழிபாடு பண்ணும்போது யாருக்கு அந்த சுக்ருதி கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோயிலுக்கு போகும்போது, இப்ப இஸ்கான் கோயிலுக்கெல்லாம் போகும்போது பகவத்கீதை சில சமயம் கேட்க நேரிடலாம், பாகவதம் கேட்க நேரிடலாம். அதன் மூலமா அவங்க அப்படியே அந்த ஒவ்வொரு நிலைக்கு வர்றாங்க. ஸ்ரத்தா, சாது சங்கா, அனர்த்த நிவர்த்தி,
பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கா வரும்போது அவர்கள் கூட தூய பக்தர்களாக மாற்றப்படலாம். ஏன்னா யாருமே இங்க வர்றப்ப தூய பக்தர்கள் கிடையாது. எல்லாருமே பிறப்பெடுக்கிறது எதனால? நாமெல்லாம் தவறு செய்ததுனால இந்த பௌதிக உலகில மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறோம். அப்ப நம்மளுக்கு திருந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஜட உலகை பகவான் படைக்கிறார். இது ஜெயில் மாதிரி. ஜெயிலுக்குள்ள ஒரு கைதி என்ன பண்ணணும்? திருந்தணும். அப்ப அவன் விடுதலை அடைகிறான். அது போல நாம ஆத்ம விடுதலை அடையிறது எவ்வாறு அப்படின்னா, இங்க நாம இருக்கும்போது பக்தி பண்ணி பகவானுக்கு நான் சேவகன் என்கின்ற நிலையை உணர்ந்து செயல்படும் போது நாம் விடுதலை அடைகிறோம். இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. மறுபடியும் இந்த சிறையில நாம மீண்டும் மீண்டும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படிங்கிற சிக்கலுக்குள்ள நாம இயற்கை சட்டங்கள் மூலமாக வலுக்கட்டாயமாக நாம இங்க மறுபடியும் வந்து உடல் எடுத்து பிறக்கிறோம். அப்ப புனித நூல்கள்ல விதிக்கப்பட்டபடி மாசற்ற பக்தி தொண்டை செய்யறதன் மூலமா ஒருவன் பிரம்மன் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். பிரம்மன் அப்படின்னா பிரம்மா கிடையாது. பிரம்மன் அப்படின்னா ஆத்ம நிலை. யார் ஒருவன் தன்னை உணர்ந்த நிலையில், நான் உடல் அல்ல ஆத்மா என்பதுதான் பிரம்மன் நிலை. பிரம்ம பூத பிரசன்னா மாம்சையோ அவ்ய விசாரேன பக்தி பக்தி யோகேன சேவதே சகுணான் சமபூ புதியதான் பிரம்ம பூயாய கல்பதே அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். அதே போல பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சோச்சதி ந காங்ஷதி சமபூதேசு சர்வேசு மக்பக்திம் லபதே பராம். அப்ப அது பிரம்மன் நிலை. பிரம்மன் நிலைக்கு உயர்ந்தவங்க தூய பக்தர்கள் ஆறதுக்கான ஒரு அடிப்படை உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க. ஏன்னா பிரம்ம நிலையை உணர்ந்தவதான் பரபிரம்ம நிலையை உணர முடியும். பகவானின் நித்திய தொண்டன் எனும் தன்னுடைய உண்மையான இயல்பை நாம் எல்லாம் மறக்கிறதுனாலதான் மாயில மூழ்கி இருக்கிறோம். நம்மளோட ஆதார நிலை என்ன? பகவானுக்கு சேவை செய்வது. ஆனா அந்த ஆதார நிலை மறந்து இருக்கிறதுனாலதான் நாம மாயோட பிடியில் இருக்கிறோம். உண்மையான ஆதாரம்னா என்ன? உண்மையான நிலை, ஸ்வரூபம். அதனாலதான் நாம வந்து மாயோட பிடியில இருக்கோம். நம்ம வந்து சேவை செய்ய, பகவானுக்கு சேவை செய்ய முழு மனதுடன் எப்ப ப்ரிப்பேர் ஆகிறோமோ, மாறுகின்றோமோ, நம்ம உணர்வை மாற்றுகின்றோமோ. ஏன்னா உணர்வு மாறாம நம்ம உறுப்புகள், நம்ம அங்கங்கள் வந்து செயல்படாது, பகவானுக்காக செயல்படாது. ஏன்னா நம்ம உடல் எடுத்து, இந்த கருவி அப்படின்றது உடல், களம், சேத்திர, இதை வச்சுதான் பகவானுக்கு சேவை செய்ய முடியும். சூட்சும உடலாலும் ஸ்தூல உடம்பாலும் மனம், புத்தி, அகங்காரம் எல்லாமே மாற்றப்படணும். அது போல இந்த பௌதிக புலன்கள் ஆன்மீக புலன்களாக மாற்றப்பட வேண்டும். அதுக்கு அந்த புலன்களின் அதிபதியான ரிஷிகேஷருக்கு சேவை செய்யணும்னா ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே அப்படின்னு சொல்லி இந்த புலன்களை, பௌதிக புலன்களை ஆன்மீக புலன்களாக மாற்ற வேண்டும். இப்போ ஒருவர் தன் நிலை பற்றி பயிற்றுவிக்கப்படும் போது அவர் தான் பக்தனின் தொண்டன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அப்ப பயிற்சி வேணும், வைதி பக்தி. அப்ப குருவின் மூலமாக அந்த அடிப்படை பயிற்சிகளை நாம பெறுகிறோம். அதன் மூலமா நாம புரிஞ்சுக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம புலன்களை நாம் அனுபவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல செயல்பட்ட நாம் சிறிது சிறிதாக பகவானின் பக்தி தொண்டுக்காக நம் புலன்களை அம்பரீஷ் மகாராஜா மாதிரி பார்ப்பது, கேட்பது, செய்வது எல்லாம் பகவானுக்காக 24 மணி நேரமும் பகவானுக்காக எப்படி செய்வது அப்படிங்கிறத நாம பயிற்றுவிக்கப்படுகிறோம். இப்ப பரம சத்தியத்தின் அறிவில் முன்னேறாத பக்தர்கள் கூட, 3ஆம் நிலை பக்தர்கள் கூட பக்தியுடன் வணக்கங்களை அளிக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு கோயிலுக்கு வரும்போது பக்தர்களோட தொடர்பு வருது. பக்தர்களோட தொடர்பு தான் ஒருவனை பக்தி நிலைக்கு உயர்த்துகின்றது. பக்தர்களோட தொடர்பு இல்லை அப்படின்னா அங்க வழியே கிடையாது, பக்திக்கு வழியே கிடையாது. அவங்க நினைச்சுக்குவாங்க அவங்க செய்யறதுதான் பக்தி. ஏன்னா அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க கற்பனையில பக்திக்கு ஒரு அங்கத்தை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனா பக்திக்குரிய அங்கங்கள் பக்தர்களால் சொல்லப்பட வேண்டும். இப்ப நம்மளுக்கு ரூப கோஸ்வாமி எப்படி பக்தியினோட அங்கங்களை நம்மளுக்கு பக்தி ரசாமிரத சிந்துல பல அங்கங்களை 64 அங்கங்கள் சொல்லியிருக்கார், எப்படி நம்ம பக்தியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அனுகாஸ் நம்மெல்லாம் ஒரு தூய பக்தர்களோட அடிசுவற்றை பின்பற்றுபவர்கள், நாமளா எடுத்துக்க கூடாது. சோ நம்மளுக்கு வந்து மகாஜனங்கள் 12 பேர், ஸ்வயம்பு, நாரத, சம்பு, கௌமார, கபிலோ, மனோகு, பிரகலாதோ, ஜனகோ, பீஸ்மோ, பலிர், வையாகிர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 12 மகாஜனங்கள், அவர்களை பின்பற்றணும். நம்மளோட
சட்டங்களை நாம ஏற்றிட்டு நாம அதை பின்பற்றக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம்னா இந்த உலகம் குழப்பத்துல இருக்கும். அப்போ பொதுவான மகாஜனங்களை நம்மளுக்கு பகவான் கொடுத்திருக்கிறார், அவங்கள பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கார். அவருடைய சட்டம் என்னமோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அப்ப நம்மளுடைய இஸ்கான்ல வந்து ஸ்ரீல ரூப கோஸ்வாமியை தலைமையாக கொண்டு ரூபானுகாஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதச்சுவடுகளை, ஏன்னா பக்தர்களுடைய பாதச்சுவடுகளை பின்பற்றினால் மட்டுமே பக்தி வரும். நானா ஒரு வழியை கண்டுபிடிச்சுக்க கூடாது மனம் போன போக்குல கற்பனையில. அது இப்ப எப்படி ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, ஆனா அதை மதிக்காம நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் வீட்டுக்கு வரி கட்ட மாட்டேன், கரண்ட்டுக்கு பில்லு கட்ட மாட்டேன், அது என்னோட சுதந்திரம், நான் சுதந்திரமானவன் அப்படின்னு எல்லாம் ஒருத்தரால இருக்க முடியாது. எல்லாருமே கட்டுப்பட்டவர்கள். அது போல நாம் பகவானுக்கு கட்டுப்பட்டவர்கள். எப்படி இந்த இந்திய சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழே நாம் இருக்கிறோமோ அது போல அதற்கும் மேல ஒரு சட்டம், அதாவது பகவானுடைய சட்டம். ஏன்னா பகவான் தான் எல்லாவற்றையும் படைத்தவர், அவருக்கு மேல யாருமே கிடையாது. சோ அவர் வந்து சட்டங்களை நம்மளுக்கு வேதங்கள் மூலமா கொடுத்திருக்கார். அதை வந்து நாம் கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். அது நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதான் நிலை. சோ எனக்கு விருப்பம் இல்லை, அதனால இந்த வீட்டை விட்டு எனக்கு வீட்டோட சட்டம் எல்லாம் கரெக்டா வீட்டுக்கு வரணும், ஒரு பெண் வந்து இரவுக்குள்ள வந்துடணும், அர்த்த ராத்திரியில வரக்கூடாது, அர்த்த ராத்திரியில ரோட்ல நடக்கக்கூடாது, நகையெல்லாம் ஃபுல்லா போட்டுட்டு நான் அர்த்த ராத்திரியில நடப்பேன், நான் சுதந்திரமானவன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்ன நிலைமை ஆகும் அந்த பெண்ணுக்கு அப்படின்னு. அதுவும் இளம் வயது பெண்ணுன்னா இன்னைக்கு என்னென்னவோ நடக்கும். சோ சட்டங்களை மதிக்க வேண்டும். எப்படி இந்த உலகத்துல ஒவ்வொரு நாட்டின் சட்டங்களை பின்பற்றுகிறோமோ, இப்ப அமெரிக்கா போனீங்கன்னா அதனோட சட்டத்துக்கு நீங்க கண்டிப்பா மதிச்சாதான் அந்த நாட்டுல நீங்க இருக்க முடியும். இந்தியாக்குள்ள வந்தா இந்திய சட்டத்தை மதிக்கணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் வேறுபட்டு இருக்கிறது. அது போல பகவானுடைய சட்டம் என்றும் நிலையானது, எப்பவுமே வேறுபடாதது. இப்போ பகவானோட சட்டத்தை நாம் மதித்து நடந்தால் மட்டுமே பகவானுடன் அவருடைய லோகத்திற்கு போய் நாம சேர முடியும். இல்ல பகவானோட சட்டங்கள் எனக்கு பிடிக்கல, நான் என் இஷ்டத்துக்கு நடக்கிறேன்னா அப்ப மறுபடியும் இந்த சிறைச்சாலைக்குள்ள மீண்டும் மீண்டும் அடைக்கப்பட்டு நம்ம மாயையால துன்புறுத்தப்படுவோம். ஏன்னா நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் நினைக்கலாம் கற்பனையில கோட்டை கட்டலாம், மணல் வீடு கட்டினா அந்த அலைகள் எப்படி அடிச்சுட்டு போகுதோ அது மாதிரி நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு மூழ்கிரும். இப்போ சுகதேவ கோஸ்வாமி 4 குமாரர்கள் போன்ற அருவவாதிகள் கூட பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசியின் நறுமணத்தினால் யதா தரோர் மூல துளசியின் நறுமணம் தர்ப்பயந்தி தந்த புஜோபசாக்கா பிரணாமகாராம் ததேந்திரியாம் சுதேஜோ. அந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது எப்படி அவங்க வந்து துளசியின் நறுமணத்தை நுகர்ந்ததுனால அவங்க, ஏன்னா மூக்கோட வேலை என்ன, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நறுமலர்களையும் துளசியையும் முகர வேண்டும். கண்களால் பகவானுடைய தோற்றத்தை காண வேண்டும், காதுகளால் அவரது புகழை கேட்க வேண்டும், வாயால் அவரது புகழை பாட வேண்டும், கீர்த்தனம் பண்ணணும், நாமம் சொல்லணும், பிரசாதம் சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு அங்கங்களும் பகவானோட சேவையில ஈடுபடுத்தும் போது அந்த நறுமணங்களை அவர்கள் நுகர்கிறார்கள். அதன் மூலமா அவங்க அருவவாதத்திலிருந்து பக்தர்களாக, தூய பக்தர்களாக மாறுகிறார்கள். இப்ப முக்தி பெற்ற நிலையில் இருந்த போதிலும் அவர்கள் அருவவாதிகளாய் இருப்பதை விட்டு பகவான் அழகால் கவரப்பட்டு மீண்டும் பக்தர்கள் ஆகின்றனர். ஏன்னா பகவானுடைய அழக ரொம்ப இனிமையானது, என்றும் மாறாதது, நவ யவனம் ச. அப்ப இங்க வந்து விலாச ரூபம், விலாச அப்படின்னா பகவானது செயல்கள் அல்லது லீலைகள் இதை குறிக்குது. ஒருவர் கோயிலுக்கு செல்வது அழகான அலங்கரிக்கப்பட்ட தெய்வத்தை காண்பதற்கு மட்டுமல்ல, கோயில்ல வந்து நம்ம பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் கேட்கணும். சும்மா கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடமை அத ஒரு இத கடமையா மட்டும் வச்சுக்க கூடாது. நிறைய பேர் கோயிலுக்கு எதுக்கு போறாங்கன்னே தெரியாது, ஏதான் பகவான ஒரு பிசினஸ் மேனா நினைச்சுக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு பகவான்கிட்ட கடன் கேட்கறது, அப்புறம் அவரை மறந்துடுறது இதுவல்ல. பாகவதம், பகவத்கீதை போன்ற புனிதமான ஸ்கிரந்தங்களை நாம கேட்கணும். அப்படி கோயில் சாஸ்திரங்கள் பாராயணம் என்பது விருந்தாவனத்தில் உள்ள முறை. இலக்கிய அறிவு இல்லாத அல்லது ஸ்ரீமத் பாகவதம் அல்லது பகவத்கீதையை படிக்க நேரம் இல்லாத 3ஆம் தர பக்தர்களும் பகவானின் லீலைகளை கேட்கும் வாய்ப்பு பெறுகின்றனர். இதுதான் அஞ்ஞான ஸ்ருதின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்களையே அறியாம அவங்களுக்கு அந்த பக்தி
கொடுக்கப்படுகின்றது. சோ போல யாராவது ஒரு பகவானோட பேரை கேட்டா கூட அது அவ்வளவு புண்ணியம். தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டா கூட அவ்வளவு புண்ணியம். ஸ்ரீபாத ராமானுச்சாரியார் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை அவர் தன்னோட குருவிடம் இருந்து கேட்டார். அப்ப அவர் சொல்றார், இந்த மந்திரத்தை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, நீ மோட்சம் போறக்கூடிய வழியை நான் கொடுத்துட்டேன், நீ மட்டும் இதை சொல்லு, யாருக்கும் இதை சொல்லிடாத, எனக்கு ப்ராமிஸ் பண்ணனார். அப்போ அவர் சரின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டு, நான் மட்டும் மோட்சம் போய் என்ன பண்றது, இத்தனை ஜீவராசிகள் அறியாமையில இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு கோபுரத்து மேல ஏறி, ஸ்ரீரங்க கோபுரத்துல மேல ஏறி அவர் அனௌன்ஸ் பண்றார், நான் பெரிய ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டினார். அப்ப பெரும்பாலான மக்கள் அங்க கூட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் சொன்னார், என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்துறார் மோட்சம் போறக்குரிய வழி, இந்த நாமத்தை சொன்னால் நீங்க எல்லாரும் போயிருவீங்க, அதனால கட்டாயமா எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாமத்தை எல்லாருக்கும் சொல்றார். இத கேள்விப்பட்டு அவரோட குரு கேக்குறார், நீ எதுக்காக எனக்கு என்னைய மீறி, என்னோட சொல்ல மீறி நீ எல்லாருக்கும் சொல்லியிருக்க, நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்க, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் சொல்றார், நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனா பரவாயில்ல, இதை கேட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் மோட்சம் போகணும், பகவான்கிட்ட போகணும், அதனால நான் செஞ்சது சரியோ தவறோ தெரியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுகிறார். ஆனா அவரை எடுத்து கட்டி அணைச்சு, நான் குரு இல்ல உனக்கு, நீதான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்றார். அந்த மாதிரி ஒரு பக்தன் என்பவன் அந்த பகவானை பற்றி ரகசியங்களை மறைக்கிறது கிடையாது. தனக்கு எவ்வளவு தெரியுமோ, எப்படி மேகமானது எல்லா துளிகளையும் பொழிந்து எல்லாருக்கும் நன்மை தருகின்றதோ, அது போல ஒரு தூய பக்தர் குருவானவர் தன்கிட்ட இருக்கிற எல்லா ரகசியங்களையும், பகவானை பற்றி அனைத்து உண்மைகளையும் அவர் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்கிறார். ஆனா இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, யார் எந்த அளவுக்கு அதை கேட்கிறார்களோ புரிந்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அது பிரயோஜனம் ஆகுது. சோ ராமானுஜாரியார் சொன்னார், ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை. அப்போ இன்னொரு பக்தர் இதை சோதிக்க பாக்குறாரு. அப்ப அங்க இருந்த சுற்று வட்டாரத்துல இருந்தவங்ககிட்ட எல்லாம் போய் கேக்குறாரு, அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு. இப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு பிராமணர் சொன்னார், மிக மிக உயர்ந்த ஒரு ரகசியத்தை எனக்கு சொல்லியிருக்கார், அந்த ரகசியத்தை நான் கெட்டியா பிடிச்சு அதையே அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி அவர் சொன்ன மாதிரி நான் மோட்சம் அடைவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இன்னொரு பக்கம் போய் அவர் ஒரு வண்ணான் கிட்ட கேக்குறார். அவர் துணி துவைச்சிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு காதுல கேட்டுதா? இவர் கேட்டுது, அது என்னமோ ஒரு மந்திரத்தை சொன்னாங்க, அது சொன்னா போயிருவோமாமா. அது என்னங்க, அத ஒரு வார்த்தை சொன்னா போயிருவோமானாமா, இங்கேயே இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னார். சோ இத இன்னொரு வழிபோக்கர்கிட்ட கேக்குறாரு. அவர் ஏதோ ஒண்ணு சொன்னாருங்க, எனக்கு நேரம் இல்லைங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு, எனக்கு பாருங்க அங்க எவ்வளவு மாடு நிக்குது, குதிரை நிக்குது, அதெல்லாம் போய் மேய்க்கணும், அதை விட்டுட்டு இங்கன்னு கேட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. சோ அந்த மன்னனாவது ஓரளவுக்கு கேட்டான். இந்த ஆடு மாடு மேய்க்கிறவர் அவர் சுத்தமாவே கேட்கல. ஏன்னா அவருக்கு வேற ஒண்ணு முக்கியமா படுது இதை விட. சோ வேறு வேறு மனிதர்கள் வேறு வேறு புரிதல்ல, சில பர்சன்டேஜ், சிலருக்கு மொத்தமாவே ஒண்ணுமே இல்லாம, சிலர் ஒரு 50%, சிலர் 70%, சிலர் 100% கிரகிக்கிற நிலையில மனோபாவத்துல இருக்கிறதுனால, யாருதான் என்னதான் நல்லது பண்ணினாலும் அந்த நல்லதை எவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தே அவங்களுக்கு பக்தியில உயர்வும் உணர்வும் வரும். அப்போ நாமளே இங்க எல்லாரும் கூடியிருக்கோம், நாம எவ்வளவு பேர் ஸ்ரத்தையா கேட்கிறோம், எவ்வளவு பேர் அசிரத்தையா கேட்கிறோம், எவ்வளவு பேர் மாடரேட்டா கேட்கிறோம், இப்படி பல விதமா நாம புரிஞ்சுக்கிறோம். சோ அதற்குரிய பலன்கள் நமக்கு பலவிதமா கிடைக்குது. எல்லாருக்குமே 100% கிடைக்கும். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ யார் யார் எந்த அளவிற்கு அதை எடுத்துக்கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு கருணை கிடைக்கிறது, பக்தி கிடைக்கிறது, பகவானுடைய பக்தர்களோட கருணை கிடைக்கிறது. அப்ப இங்க சைத்தன்ய மகாபிரபு பக்தி தொண்டு செய்யறதுல 5 முக்கிய வழிகளை பரிந்துரைக்கிறார். முதல் வழி என்ன, நாம் மகாரி பகுதான்னு சொல்லி சொல்றாரு இல்லையா சிஷ்டாஷ்டகத்துல, அது போல
பகவானோட புனித நாமங்களான ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற நாமத்தை உச்சரிக்கணும். ரெண்டாவது, பக்தர்களின் தொடர்பு கொண்டு முடிந்தவரை அவர்களுக்கு தொண்டு புரிதல். பகவான் நேரடியாக தனக்கு தொண்டு புரிய சொல்லல, அவர் தாசனாக இருக்க சொல்றார், அடியேனுக்கு அடியேனாக இருக்க சொல்றார். அப்போ பகவானுக்கு நேரடியா தொண்டு புரிவதை விட பகவானுடைய பக்தர்களுக்கு தொண்டு புரிய வேணும். இத நாம எல்லாருமே மனசுல ரொம்ப நல்லா இது பண்ணிக்கணும். வாப்பு சேவா வாணி சேவா. வாணி சேவா அப்படிங்கிறது குருவுக்கு தூரத்துல இருந்து தொண்டு புரிவது. இப்ப பகவான் குரு நம்மளுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள். நகர கிராம தாரினே, நகரம் கிராமம் எல்லா பக்கமும் பகவானுடைய நாமம் ஒழிக்கணும். அப்ப யார பாக்குறீங்களோ, யாரே தேக்கோ தாரேக்காகோ கிருஷ்ணா உபதேஸ், அத சொல்றார். அப்ப நாம என்ன பண்ணணும்? எங்க போனாலும் பகவானோட நாமத்தை நாம விநியோகம் பண்ணணும். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இந்த விதைய நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டேன், நானே போய் எல்லா பக்கம் விதைய நாம அந்த விதைய போட முடியாது, அதனால நீங்க எல்லாரும் இந்த பிரச்சாரம் பண்ணணும், நீங்க எல்லாரும் எனக்கு உதவணும்னு சொல்றார். அப்போ பகவான் சிலா விக்கிரகம் முன்னாடிதான் நான் போய் எல்லாம் பண்ணுவேன், கோயில்ல போய் தான் பண்ணுவேன். இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க பகவானுக்கு சேவை செய்யலாம். பிரசாதம் உண்பதன் மூலமா, அவருக்கு படைக்கிறதன் மூலமா இருக்கிற இடத்துல இருந்துட்டே நீங்க பிரச்சாரம் பண்ணலாம். இதுக்கு எவ்வளவோ வழிகள் இன்னைக்கு இருக்கு. நீங்க எங்க போறீங்களோ, மளிகை கடைக்கு போறீங்களா, ஒரு கார்டு எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வாயில சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க உங்க பேச்ச கேட்பாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆனா 9வது குற்றம் என்ன? இந்த நாமத்தை, பகவானை பற்றி நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உபதேசம் செய்வது, பகவான் நாமத்தை சொல்லுவது குற்றம். அதனால ரொம்ப நாத்திகர்களுக்கு, யாரு உங்களை திருப்பி பழிக்கிறாங்களோ, பகவானை பழிக்கிறாங்களோ, பக்தர்களை பழிக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது. அப்போ யாருக்கெல்லாம் ஒரு சிறு கொஞ்சம் அந்த சுக்ருதி கிடைக்குமோ அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லலாம். அதன் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அறியாமை கடலை கடக்க பக்தி ஒன்றுதான் உதவும். ஏன்னா அது பசுவின் காலடி குழம்பில் தேங்கிய கன்றுக்குட்டி, பசு கூட கிடையாது, கன்றுக்குட்டியின் காலடி குழம்பில் தேங்கிய நீரை தாண்டுவது எவ்வளவு எளிதோ அது போல மிக எளிது. இல்லைன்னா அது கடலை தாண்டதுங்கிற முடியாத காரியம். ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கறது சிக்கலை கடக்கிறது முடியாத காரியம் பக்தி இல்லாதவங்களுக்கு. ஆனா பக்தியில் இருக்கிறவங்களுக்கு கன்றுக்குட்டியின் காலடி குழம்பில் தேங்கிய நீரை போல கடப்பது எளிது. அதனால இந்த ஹரே கிருஷ்ண நாமத்தை அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லும் போது அந்த சுக்ருதி அவங்களுக்கு கிடைக்குது. 3வது, ஸ்ரீமத் பாகவதம் கேட்டல். பகவத்கீதை, பாகவதம் போன்ற கிரந்தங்களை எல்லாம் கேட்கணும். அப்புறம் அர்ச்சா மூர்த்தியை அலங்கரிக்கப்பட்ட கோயிலையும் பார்த்தல். 5வது, விருந்தாவனம் அல்லது மதுரா போன்ற இடங்களில் வசித்தல். அப்போ அங்க போய் வசிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அங்க போய் குற்றங்கள் செய்தா அது பல மடங்கு பாவத்தை தரும். ஆனா அங்க போய் நாம புண்ணியம் செய்தால் அதுவும் பல மடங்கு புண்ணியம் தரும். என்ன புண்ணியம்? பக்தி புண்ணியம். புண்ணியம் அப்படின்னா சாதாரண புண்ணியம் இல்லை. ஏன்னா சாதாரண புண்ணியங்கள் பிரதிபலனை தரக்கூடியது. அப்ப அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம மறுபடியும் பிறக்கணும். ஆனா எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ன்ற நிலையில நாம செய்யணும். எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி. இப்ப இந்த 5 வழிகள் ஒரு பக்தருக்கு மிக உயர்ந்த முழுமையடைந்த நிலையை அடைய உதவும். இது பகவத்கீதையில பாகவதத்திலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப 3ஆம் நிலை பக்தர்கள் கூட உணர முடியாத வகையில் விடுதலை பெற முடியும். எல்லா வேத இலக்கியங்களிலும் இது ஒப்புக்கொள்ளப்பட்டிருது. ஏன்னா வேத இலக்கியங்கள் தான் நம்மளுக்கு ஆதாரம். அப்ப வேத இலக்கியங்கள் என்ன சொல்லுதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி இல்ல நாம எழுதின புக்கை வச்சுக்கிட்டு அதை பின்பற்றக்கூடாது. நிறைய பேர் எழுதுறாங்க, புக் எழுதுறாங்க, பக்தி புத்தகங்கள் எழுதுறாங்க. ஆனா அதெல்லாம் ஆதாரம் இல்லாதது. ஏன்னா அவங்க பரம்பரா வழியில் இல்லாதவங்க. அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இப்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஆனா நாம என்ன, முதல்ல ஆரம்ப நிலை, அடிப்படை நிலை என்னன்னா, நாம அங்கீகரிக்கப்பட்ட குருக்களால் அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரா வழியில் வந்த குருக்களால் மொழிபெயர்க்கப்பட்ட பாகவதம், பகவத்கீதையை படிக்க வேண்டும். அதன் மூலமாக பயனடைய வேண்டும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு உண்மையான உணர்வை கொடுக்கக்கூடியது. கற்பனையில எழுதினதெல்லாம் நம்ம படிச்சுட்டு குழம்பிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் அதுல இப்படி சொல்லியிருக்காங்க, இதுல இப்படி சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா எனக்கு தெளிவு பெற்றது இந்த இஸ்கான்ல வந்ததுக்கு அப்புறம் தான்
ஒரு குருவை கடைபிடிக்கணும்னாலோ இல்ல ஒரு புத்தகத்தை நாம வந்து நிறைய வச்சிருப்போம். ஆரம்பத்துல போனா ஒரு பெயரை மட்டும் பகவத்கீதை அப்படின்னா பகவத்கீதை கொடுங்கன்னு வாங்குவோம் ஒரு புக் ஷாப்ல போய். அதை யார் எழுதுனாங்க, அவர் எங்கிருந்து வந்தார், அதையெல்லாம் நாம பார்க்கவே மாட்டோம். சோ எல்லார் வீட்லயும் ராமாயணம் இருக்கும், மகாபாரதம் இருக்கும், விநாயகர் புராணம், கணபதி விநாயகர் புராணம் இருக்கும், சிவபுராணம் இருக்கும், ஸ்கந்த புராணம் இருக்கு. இப்படி பல நூல்களை வாங்கி வச்சிருப்போம். அதையெல்லாம் படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நூல்லையும் சொல்லுவாங்க, இவர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம், மூலம் அப்படின்னு. இவர்கிட்ட தான் எல்லா உலகங்களும் இருக்கு, இவர் வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு இப்பதான் புரிய வருது, தமோகுண புராணங்கள் இருக்கு, ரஜோகுண புராணங்கள் இருக்கு, சத்துவகுண புராணங்கள் இருக்கு. புராணங்கள்லயே இவ்வளவு இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க முடியாது. ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க ரஜோகுண புராணங்களை படிக்கிறதுக்கு உதவும் வகையில அது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தமோகுண புராணங்கள் தமோகுணத்தில் இருக்கிறவங்களை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த புராணங்கள் இதிகாசங்களே நம்மளுக்கு வைசீக தத்துவம் அந்த மாதிரி 6 விதங்கள்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இத்தனை நுணுக்கமான விஷயங்களை நாம ஆராயாம மேல்புள்ள மட்டும் நாம மேய்ஞ்சிட்டு போறவங்களா இருந்தோம். இப்பதான் நம்மளுக்கு நல்ல ஆழமா புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அதே போல இங்க வந்து சிலா விக்கிரகங்கள் அப்படின்னாலும் நம்ம அதுலயும் அதுல சேத்திரம் அப்படின்னா எங்கெல்லாம் இறைவன் குடிகொண்டிருக்கிறாரோ அதெல்லாம் வந்து கோயில்கள் அப்படின்னு சொல்றோம், சேத்திரங்கள் அப்படின்னு. இதுலயே வந்து மகா சேத்திரம், அது வந்து மகா சேத்திரம் அப்படின்னா தேவர்கள் கட்டியது. இப்போ குருவாயூர், குரு மற்றும் வாயு 2 பேரும் இணைந்து அங்க வந்து பகவானை ஸ்தாபனம் பண்ணி வழிபட்ட கோயில் தான் குருவாயூர். அங்க வந்து நம்மளுக்கு இப்ப சேத்திரம் அப்படின்னு பல கோயில்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து மக்களா கட்டினது. ஆனா இந்த மகா சேத்திரத்துல போய் வழிபடும் போது அங்க 100 மடங்கு அதிகமா பலன் கிடைக்கும். ஏன்னா அது தேவர்களால கட்டப்பட்டது. அப்புறம் அதை விட மேல என்னன்னா திவ்ய சேத்திரம். அது வந்து மகா சேத்திரத்தை விட பலன் அதிகம். ஏன்னா அங்க பகவான் வந்து சுயம்புவா இருக்கிறதுனால அந்த அந்த சேத்திரங்களே மகா சேத்திரங்களை விட திவ்ய சேத்திரத்துல வந்து வழிபடும் போது அதை விட 100 மடங்கு பலன் அதிகம். ஏன்னா அது சிற்பிகள் செய்து செதுக்குனது கிடையாது. இப்ப திருப்பதி, பூரி டெம்பிள் இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்புறம் திவ்ய சேத்திரத்தை விட உயர்ந்தது திவ்ய தாமம். அயோத்தியா தாமம், பிருந்தாவனம், அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு தோன்றின மாய்ப்பூர், இதெல்லாம் வந்து திவ்ய தாமம். இங்க எல்லாமே கிருஷ்ணருடைய விரிவங்கங்கள் தான் இருக்காங்க. இப்ப யமுனா, கோவர்தனம், யமுனா ரிவர் இதெல்லாமே வந்து வழிபாட்டுக்குரியது. சரையு நதி இதெல்லாமே வந்து 1000 மடங்கு பலன் அதிகம். இப்படி சேத்திரம், மகா சேத்திரம், திவ்ய சேத்திரம், திவ்ய தாமம் இப்படின்னு பல வகையா இருக்கு. சோ நம்ம ஒரே மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. இங்கெல்லாம் வந்து பகவான் பல்வேறு விக்கிரக வடிவுல இருக்கார். இத வந்து நம்ம விக்கிரகங்கள் அப்படின்னா சாதாரணமா மண்ணோ களிமண்ணோ இல்ல உலோகங்களோ கிடையாது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்லோகம் 25. அதோ விபூதிம் மம மாயா வினஸ்தாம் ஐஸ்வர்யம் அஷ்டாங்கம் அனுப்ரவருத்தம் ஸ்ரீயம் பாகவதீம் புருகயந்தி பத்ராம் பரஸ்யமேதே அச்னுவதேது லோகே. ஹரே கிருஷ்ணா. நான் அடியன் படிக்கும்போது ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு அவர் என்னுடைய நினைவில் முழுதும் மூழ்கி இருப்பதால் அந்தி பக்தர் சத்திய யோகத்தை உள்ளடக்கிய மேல் உலகங்களில் பெறக்கூடிய உயர்ந்த வரங்களையும் விரும்புவதில்லை. அவர் யோகத்திலிருந்து 8 வித ஜட உலக முழுமையையும் பகவானின் அரசாங்கத்திற்கு உயர்த்தப்படவும் விரும்புவதில்லை. ஆனால் விரும்பவில்லை என்றாலும் அந்த பக்தர் இவ்வாழ்விலேயே வழங்கப்படும் எல்லா ஆசிகளையும் அனுபவிக்கிறார். பொருளுரை: மாயையால் அளிக்கப்படும் விபூதி அல்லது செல்வ வளங்கள் பல வகைகள் உள்ளன. இந்த பூவுலக வாழ்வில் உலகியல் இன்பத்தின் பல்வேறுபட்ட வகைகளின் அனுபவம் நமக்கு உள்ளது. ஆனால் ஒருவர் தன்னை சந்திரலோகம், சூரியன் அல்லது இன்னும் மேலும்
மகரலோகம், ஜனலோகம் மற்றும் தபலோகம் அல்லது இறுதியில் மிக உயர்ந்த கோளான பிரம்மா வசிக்கும் சத்தியலோகம் போன்ற உயர்ந்த கோள்களுக்கு உயர்ந்த முடிந்தால் மண்ணுலக இன்பத்திற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. சான்றாக, உயர்ந்த கோள்களில் வாழ்நாளின் அளவு இந்த கோளில் உள்ளதை விட மிக மிக அதிகமானது ஆகும். சந்திரனில் வாழ்நாளின் அளவு நமது 6 மாதங்கள் அங்கு ஒரு நாளுக்கு சமம் என்று கூறப்படுகிறது. மிக உயர்ந்த கோளில் வாழ்நாளின் அளவை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாது. பிரம்மாவின் 12 மணி நேரம் என்பது நமது கணித மேதைகளாலும் எண்ணி பார்க்க இயலாது என்பது பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவையெல்லாம் மாயையின் அல்லது பகவானது புறச்சக்தியின் வர்ணனைகளாகும். இவை தவிர யோகிகள் தங்கள் யோக சக்தியால் பெற முடிந்த பிற செல்வ வளங்கள் உள்ளன. அவையும் ஜட பொருட்களேயாகும். இந்த ஜட உலக இன்பங்கள் எல்லாம் வெறுமனே விரும்புவதாலேயே கிடைப்பதாக இருந்தாலும் ஒரு பக்தர் இவற்றுக்காக ஆசைப்படுவதில்லை. பகவானின் அருளால் ஒரு பக்தர் வெறும் விருப்பத்தாலேயே அற்புதமான வெற்றி அடைய முடியும். ஆனால் ஒரு உண்மையான பக்தர் அதை விரும்புவதில்லை. ஒருவர் ஜட உலக செல்வ வளத்திற்கோ அல்லது பௌதீக மதிப்பிற்கோ பௌதீக அழகை அனுபவிக்க முயற்சி செய்யவோ விரும்பக்கூடாது என்று பகவான் சைத்தன்ய மகாபிரபு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவர் விடுதலை பெறாமல் எல்லையின்றி பிறப்பு மற்றும் இறப்பின் முறையை தொடர்ந்தாலும் ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் ஆழ்ந்திருக்க விரும்ப வேண்டும். ஆயினும் உண்மையில் கிருஷ்ணர் உணர்வில் ஈடுபட்டிருக்கும் ஒருவருக்கு வீடு பேறு முன்பே உத்தரவாதம் தரப்பட்டது. பக்தர்கள் மேலுலக கோள்களின் மற்றும் வைகுந்த கோள்களின் பயன்களை எல்லாம் அனுபவிக்கின்றனர். இது இங்கு பாகவதிம் பத்ராம் என்று சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வைகுந்த கோள்களில் எல்லாமே நித்தியமான அமைதியுடையன. ஆயினும் ஒரு தூய பக்தர் அங்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று கூட விரும்புவதில்லை. ஆனால் அவர் அந்த பயனை பெறுகிறார். தற்கால வாழ்விலேயே அவர் ஜட உலக ஆன்மீக உலகங்களின் எல்லா வசதிகளையும் அனுபவிக்கிறார். ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவானுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறதுனால அந்த பக்தர் சத்தியலோகத்தில் உள்ளடங்கிய மேலுலகங்களில் பெறக்கூடிய உயர்ந்த வரங்களை விரும்புறது கிடையாது. ஆனா அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவங்களுக்கு தூய பக்தர்களுக்கு 8 விதமான அந்த யோக சக்திகள், அனிமா, லஹிமா, மஹிமா, ஈசித்வா, வாசித்வா, பிரகாமியா, அந்த மாதிரி காமபிரதாயக்கா அப்படின்னு சொல்லி எல்லா அந்த 8 விதமான சித்திகளை அவர் பெறுகிறார். ஏன்னா ஒரு தூய பக்தர்களுக்கு தானாகவே அதெல்லாம் வந்துரும். அவங்க போய் அதை தனியா அதுக்காக பிராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எப்படி ஒரு தூய பக்தருக்கு எல்லா நற்குணங்களும் அமையப்பெறுகிறதோ அது போல அவர்களுக்கு 8 வித சித்திகள் தானாக அமையப்பெறும். ஆனா அதை அவங்க வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த மேஜிக்ல எல்லாம் அவங்களுக்கு புகழோ செல்வமோ பெறுவதற்கு அவங்க ஆசைப்படுறது கிடையாது. அது போல அவர்கள் மேலுலகங்களையும் விரும்புவது கிடையாது. அப்போ அந்த தூய பக்தர்கள் பக்தி செய்யறதுனால அவங்களுக்கு தானாகவே எல்லாம் அமையப்பெறுகின்றது. இந்த இகவுலக வாழ்வின் செல்வமும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு பகவானோட லோகமும் கிடைக்கும். ஆனா அவங்க எதையும் விரும்புறது கிடையாது. பற்றற்று இருக்கிறதுனால இருந்தாலும் அவர்கள் அதன் மேல ஒட்டுதல் கிடையாது. அவங்களுக்கு குடும்பம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம். ஆனா அவங்க எனது குடும்பம்ன்ற நிலையில கிடையாது. அவங்க என்னுடைய செல்வம்னு நான் எனது அந்த அகங்காரம் மமாகாரத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு எது போனாலும் லாபம் நஷ்டம் அந்த இருமைகள்ல இருந்து விடுபட்டவர்களாக இருப்பாங்க. சோ அவங்க புற உலக செயல்கள் எதுவும் அவர்களை பாதிப்பது இல்லை. ஒட்டியும் ஒட்டாமலும் அவங்க இருக்கிறதுனால அவங்க எல்லாம் ஜீவன் முக்தா அந்த நிலையில. அப்ப மாயால் அளிக்கப்படும் விபூதி அல்லது செல்வ வளங்கள் பல வகையில இருக்கு. ஏன்னா இந்த மாயில ஆழ்ந்திருக்கிறவங்களுக்கு இன்பம் அப்படிங்கறது நினைக்கிறாங்க. அவங்க செல்வ வளம், புறச்செல்வங்கள், அகத்துல அகச்செல்வம் அப்படின்னா உள்ள நம்மளுக்கு பக்தி அப்படிங்கிற உயர்ந்த நிலை இருக்கும் போதுதான் அது மிகப்பெரிய செல்வம். ஆனா பக்தியற்றவர்களுக்கு புறத்துல கிடைக்கிற செல்வம் அவங்க நினைக்கிறாங்க அதுதான் செல்வம் அப்படின்னு. அது உண்மையான செல்வம் அல்ல, அது அழியக்கூடியது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு அது கை மாறிடும். அந்த லட்சுமி ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. அவங்க ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு அகங்காரம் அதிகமாகும் போது இன்னொரு இடத்துக்கு அவங்க போயிருவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு பொய் அகங்காரம் இருக்கும்போது லக்ஷ்மி எல்லாம் அங்க இருக்க முடியாது. மகாலட்சுமி எங்க பகவானை ஆராதனை செய்யலையோ அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மமதையினால தவறான வழியில போகும்போது அவங்கள விட்டு போயிடுவாங்க. அப்ப சூரியன் ஒருவர் தன்னை சந்திரலோகம், சூரியலோகம், இன்னும் மகரலோகம், ஜனலோகம், தபோலோகம் இந்த உயர்ந்த கோள்கள்ல உயர்த்திக்க முடிந்தால் மண்ணுலக இன்பத்திற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் புண்ணிய காரியங்களை செய்யலாம், அதன் மூலம் அவங்க மேல் லோகங்களுக்கு போற முயற்சி பண்ணலாம். உயர்ந்த கோள்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னா இங்க விட அதிகமான வசதிகள் இருக்கும். ஆனா அங்கேயும் என்ன இருக்கும்? பிரம்ம புவனாலோக புனர் ஆவர்தினோ அர்ஜுன மாம் உபேத்யேத்து கௌந்தேய புனர் ஜென்மன வித்யதே. அங்க போனாலும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிற சிக்கல் இருக்குது. சோ பிரம்மலோகத்துல உயர்ந்த லோகமான சத்தியலோகத்துல கூட பிரம்மாக்கு வாழ்நாள் 100 ஆண்டுகள் தான். ஆனா அவரது ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு கல்பம். ஒரு இரவு ஒரு பகல் அப்படிங்கிறது ஒரு கல்பம், ஒரு இரவுங்கிறது ஒரு கல்பம். அந்த கல்பங்கிறது 4 சதுர் யுகங்கள். 4 அப்படின்னா சதுர் யுகங்களுடைய காலம் 1000ஆல மறுபடி மல்டிப்ளை பண்ணுனா கிடைக்கிறது தான் ஒரு கல்பம். சோ இது வந்து ஒரு கால்குலேட்டராலோ இல்ல மனித மூளையினாலோ கணக்கிட முடியாதுன்னு மிகப்பெரிய ஆண்டுகள், மில்லியனான ஆண்டுகள் அவரது ஒரு பகல். அப்ப அவரோட வாழ்நாள வந்து அவ்வளவு பெரிய வாழ்நாள். ஆனா இங்கே தேவலோகத்திலோ நமது 6 மாதங்கள் அவங்க ஒரு நாளுக்கு சமம். இன்னொரு ஒரு நாள் அப்படின்னா ஒரு பகல். இன்னொரு 6 மாதங்கள் நாம 6 மாதங்களா இருக்கிறது ஒன்னொரு இரவு, அவங்களோட இரவுக்கு சமம். சோ ஒரு வருடம், நம்மளுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். அப்ப மிக உயர்ந்த கோள்கள்ல நாம கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களோட வாழ்நாள் இருக்கு. ஆனா அங்கேயும் கொஞ்சம் வசதிகள் ஜாஸ்தி, ஆனா அங்கேயும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பக்தன் இவற்றுக்காக ஆசைப்படுறது கிடையாது. ஏன்னா பகவானின் அருளால் ஒரு பக்தன் பெரும் விருப்பத்தாலே அற்பமான வெற்றியை அடைய முடியும். ஆனால் ஒரு உண்மையான பக்தர் அதை விரும்புறது கிடையாது. ஜட உலக செல்வத்துக்கோ அழகையோ அவங்க அனுபவிக்கணும் விரும்புறது கிடையாது. அப்போ ஒருவர் விடுதலை பெறாமல் எல்லையின்றி பிறப்பு மற்றும் இறப்பின் முறையை தொடர்ந்தாலும் ஒருவன் பகவானின் பக்தி தொண்டியில் ஆழ்ந்திருக்க விருப்பம் வேண்டும். ஆயினும் உண்மையில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் ஒருவனுக்கு வீடு பேரு முன்பே உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது. இப்ப வீடு பேரு அப்படின்னா மிக உயர்ந்த பக்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அவங்க வந்து மற்ற கோள்களுக்கு போக ஆசைப்படுறது கிடையாது. சோ வைகுந்த கோள்களில் எல்லாம் நித்தியமான அமைதியுடன் ஆயினும் அமைதியுடைய ஒரு தூய பக்தர் அங்கு உயர்த்தப்பட வேண்டும் என கூட விரும்புறது கிடையாது. ஏன்னா பகவானோட சேவையை எங்கிருந்தாலும் ஸ்வர்கோ அபகார்கர் நரகேஷு அபி துல்யார்த்த தர்ஷனகாண்டே, எங்க இருந்தாலும் அவர் வந்து பகவானுக்கு சேவை செய்யறல. உடல் பற்றி அவர் கவலைப்படுறது கிடையாது. எப்பொழுதும் பகவானுக்கு பக்தி செய்ய அவர் தயாரா இருக்கார். சோ எந்த எதிர்பார்ப்புமா அந்யா அபிலாஷித, எந்த அபிலாஷமும் இல்லாம அவர் பக்தி பண்றதுனால அவர் வந்து எங்கிருந்தும் வேணா அந்த பக்தியை அனுபவிக்கிறார், ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டோத் நாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபு.